ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் மேஜிக் அகாடமி ஜீனியஸ் பிளிங்கர் மான்வாவோட எபிசோட் 23, அதாவது ஃபைனல் எபிசோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப இழுக்க வேணாம், நம்ம ஒரே எபிசோடில் முடிச்சிடுவோன்றதுக்காக தான் நான் ஃபைனல் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் வந்து ஒரே வீடியோவாக கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்மளோட ப்ரொஃபஸர் வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு மான்ஸ்டர் மார்க் பேட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் லெவல் 1 and 2 வந்து இருக்கும். ஸோ இதில் ஒரு சில மிட் லெவல் மான்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாண்டர்டான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமை மேக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை வந்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐசல் வந்து ஒரு பக்கமாக எனக்கு வந்து இந்த குரூப் ப்ராஜெக்ட்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாங் பேன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கும்போது நம்மளோட ஐசல் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த அடோல் பிட் தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அதான் நம்ம ஹாங் பேனோட ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அடோல் பிட் ஃபேமிலி தான் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறதா நம்மளோட ஐசல் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ரெண்டு பேருக்குமே சேமாக தான் இருந்துச்சு. இந்த கிராண்ட் டக்கி ஆஃப் மோல்ஃப் அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இந்த ராயல் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் அடோல் பிட், இவங்க ரெண்டு பேருமே ஐஸு அண்ட் தென் ஃபயர் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியுமே ஒரு ஜீனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தாங்க. பட் லேட்டராக அவங்க வந்து அடோல் பிட் வந்து பிட்ரே பண்ணி இவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொன்னதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஐசல் கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஒரு டீமாக இருக்கலாம் அப்பான்றமா சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தூரத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட ஹாங் பேன் வந்து நோட் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, அதாவது நான் சொல்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஹாங் பேன் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் போகிறான், ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு அவன் போனான்னு நம்ம சொல்லிட்டு ஹாங் பேன் யோசிக்கும் போது ஐசல் வந்து நம்ம வந்து டீம் மேக் பண்ணலாமா நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம டீமை வந்து மேக் பண்ணால் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன டீமாக இருந்தால் நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஈஸியாக வந்து ஃபைட் பண்ணலாம். ஸோ நீ வந்து அக்செப்ட் பண்ணுறியா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு ஐசல் கிட்ட கேட்கும் போது ஐசல் வந்து ஓகே, என்கிட்ட இப்போதைக்கு டீமை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹாங் பேன் வந்துட்டு வரும்போது நம்மளோட ஐசல் வந்து என் கூட வந்து சண்டை போடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு போயிடுறாங்க. என்னன்னா, நீ வந்து ஒரு பிக் மட்டும்தான், ஒரு பிக் கையில் ஒரு டைமண்ட் நெக்லஸான்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சிம்பாலிக்காக சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹாங் பேன் பிரின்சஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நைட்டை தான் வந்து சூஸ் பண்ணணும், அவன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக மாயோசெங் தான் இருப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டு கரெக்டாக ஹாங் பேன் வந்து பார்த்தீங்கன்னா மாயோசெங் கிட்ட போகிறான். மாயோசெங் வந்து என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி என்ன ஆச்சு பிரின்சஸ், என்ன பிரச்சனையான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நீ எதாவது டீம் போட்டிருக்கியான்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அப்போ இல்லை நான் தனியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லும் போது ஏன் நீ வந்து ஏன் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் ஏன் உன் கூட பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு மாயாசிங் கேட்கும் போது பேக் யூஸுவலும் ஐஸில் வந்து டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு மிட் லெவல் மான்ஸ்டர் இருக்க ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டார்கெட் பண்ண மாட்டாங்க. 2 பேருமே மிடில் லார்ஜில் இருக்க ஒரு ஸ்பெஷல் மான்ஸ்டர் தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நீ வந்து என் கூட டீம் ஜாயின் பண்ண விரும்புறியான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஓகே, நான் வந்து பேக் யூஸுவல் கூட எப்படா ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில் சண்டை போட்டுருன்னு நினச்சேன். ஸோ ஓகே, எனக்கான சான்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து இதை பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ஹாங் பேன் வந்து பேக் யூஸுவல் ஐசல் உங்கள் 2 பேரையும் இந்த வாட்டி நான் ப்ராப்பராக வந்து தோக்கடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 days வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ மான்ஸ்டர் மார்க் பேட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டுருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்காக தான். ஸோ கரெக்டாக மெயின் டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளேம் வந்து நான் போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல எனக்கான போனஸ் பாயிண்ட்மே நான் கண்டிப்பாக கிடைக்கும், நான் ஒரு கரெக்டாக மிடில் லெவல் மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் லெவல் 3 இருக்க மான்ஸ்டரை வந்து தோக்கடிக்க பார்க்குறேன், எனக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் என்னோட பேசிக்கான சாய்ஸ் வந்து இப்போதைக்கு லைட் மட்டும்தான், ஏன்னா என்கிட்ட லைட் மட்டும் தான் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஐசலுக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போகணுன்னு நான் வந்து நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ளேம் வந்து ஆக்சுவலாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐசலுக்காக ரொம்பவுமே கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினல் ஸ்டோரி படி ஐசல் வந்து யார் கூடயுமே வந்து டீம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹாங் பேன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஸ்கோர் வந்து அவங்க தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது பேக் யூஸில் வந்து அவங்க கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் வந்து பெட்டராகுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க்கை வந்து, அதாவது இந்த மான்ஸ்டர் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து குரூப் 70 நம்மளோட ஃப்ளேமாக தான் வந்து கூப்பிட்றாங்க. ஃப்ளேமே வந்து பார்த்திங்கன்னா ஐசலுக்கு அந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாமே அவளுக்கு கரெக்டாக போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு
யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஏன்னா பேக்யூஸில் இருக்க ஒரே ஒரு நம்பிக்கையோட நம்மளோட ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸில் வந்து நம்புறாங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ளேம் வந்து ஆல்ரெடி பேக்யூஸில் நிறைய விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகாத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக பேக்யூஸுல்னால எதனா ஃப்ளேமுக்கு அதாவது ஐசலுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி திருப்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டுக்கு வந்து ரெடியாகி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கால் தடுக்கி கீழே விழுந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணியிருப்பான். ஸோ பிடிச்சி விட்டோடனே அவங்களோட லேஸ்மே வந்து கண்டுருது. ஸோ லாஸ்ட் டைம் ஜாக்கி வந்து என்னோட லேஸ் கட்டி விட்டா, இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நான் ட்ராமா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்களே வந்து இது லேஸ் கட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ இப்போ தனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ தனியாக இருக்காளா, இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவளால் வந்து எப்படி இதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு முன்னாடி இருக்க ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் போர், அவளால் மட்டும் தனியாக எப்படி இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. பட் கமான் கைஸ், இது யாருன்னு தெரியுது இல்லையா, இது வந்து ஃப்ளேம். ஸோ நார்மலான ஒரு என்பிசி கிடையாது. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டோரிலாம் படித்ததுனால நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் க்ளோஸ் கிளச்சாக போனாலுமே இந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. இதில் நான் அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லைன்றதுனால இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு 3-4 பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு இவ யார் தான், இவளால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்பா இது வந்து முடிஞ்சிடான்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது நான் ஏதாவது தப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேம் வந்து பார்க்குறாங்க. ரீசன் என்னன்னா குரூப் 31 யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாயா சிங் அண்ட் தென் ஹாங் வியன். ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சுன்னுமா சொல்லிட்டு நம்மளோட ஃப்ளேம்னால வந்து போயிட்டு நம்ப முடியல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஸ்டோரி வந்து நிறைய இடத்துல மாறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மான்ஸ்டரான ஏதோ ஒரு வாட்டர் பேஸ்டு ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த மான்ஸ்டர் எதிர்த்து தான் இவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமன் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த வாட்டர் ஃபிஷ் மான்ஸ்டர் ஒன்று அண்ட் தென் இன்னும் ஒரு சில மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாயா சேங்கும் ஹாங்வியனும் வந்து ஒரு ஃபயர் எர்த் லைட்னிங் இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்க ஒரு ஹண்டர்ஸு. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கிறதா இந்த வாட்டர் கிளாஸும் ஃப்ளையிங் டைப்பும். ஸோ அதனால் இதை எதிர்த்து இவங்க வந்து எப்படி நிற்கிறாங்கன்றதை பார்ப்போன்ற சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பிரின்சஸ் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கும், மாயா சிங் இருக்கான்ற சொல்லிட்டு எல்லாருமே ஹைப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜாகவும் நம்மளோட மாயா சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்களுமே வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான் என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட ஹாங்வேன் வந்து ஃப்ரண்ட் லைனில் இருந்தோம், நம்மளோட மாயா சிங் வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேனலில் வந்து காட்டுவாங்க. ஸோ அவன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃப்ளைங் டைப் வந்து எப்படி தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளோட மாயா சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஏர்லேயே யூஸ் பண்ணுவான். ஸோ அது யாருனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியல. மாயா சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல எப்பயும் போல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அவன் அசால்ட்டாக அதை வந்து கீழே அடிக்க நம்மளோட ஹாங் வீரை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை புதைச்சிடுறாங்க. அதோடய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக அந்த மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்க முடியுது. ஸோ நான் பை மிஸ்டேக் நிறைய மான்ஸ்டர்னு சொல்லிட்டேன், இவன் வந்து இந்த ஒரு மான்ஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிப்பாங்க. ஸோ இதை வந்து லைக் கிட்டத்தட்ட ஒரு மிட் ஹையில் இருக்க ஒரு மான்ஸ்டர் இது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை தோக்கடிச்சிடறாங்களா. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹாங் பியானோட பவர்ஃபுல்லான மேஜிக் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால நம்பவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான், அவங்களால ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடிஞ்சுன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு வரும்போது அடுத்த டீமாக நம்மளோட ஹீரோ டீம் தான் வந்து உள்ளே வந்து இறங்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக பேக்யூஸுல் உன்னால் என்னை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து நான் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது நம்மளோட யூஸ்வல் இந்த மாதிரி ஒரு 5 சம்மன் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த விஷயத்த யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. முக்கியமாக ஹாங் பியானுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லிட்டரலாக நானே எதிர்பார்க்கல. அவன் வந்து எதனா சின்னதாக பண்ணுவான்னு நினச்சேன், இந்த அளவுக்கு சின்னதாக பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கல. ஸோ எல்லாருமே வந்து நான் இப்போ என்ன கேட்டேன், என் காதில் ஏதோ தப்பாக விழுந்துச்சுன்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மிட் லெவல் மான்ஸ்டர் தோக்கடிக்கதே கஷ்டம். ஸோ இவங்க வந்து 5 தோக்கடிக்க போகிறாங்களா நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பேக்யூஸில் பற்றி நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையாகவே கிரேசியான ஒரு ஹால் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மொத்தம் 5 மான்ஸ்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ மான்ஸ்டர் ஸ்காலர் வந்து பார்த்தீங்கன்னா வைசன் ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமர்டன் அந்த ஒரு சாண்ட்மேன் பிளாக் கவ், ஸோ அதுக்கப்புறமா ஒரு கைடன், அதுக்கப்புறம் நாமி ஸ்லைம், ஒரு சென்சிட்டிவ் பேட், இவ்வளோ விஷயத்தையும் வந்து இந்த காம்பினேஷன் வந்து எவன் தான்டா யோசிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம். அப்போ நம்ம ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் நான் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஐடியா கிடையாது இவங்க வந்து இந்த 2 பேர்னால எப்படி
எப்படி இந்த 5 மான்ஸ்டர்ஸ் வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவன் என்ன ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும் போது நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மெயினாக பைசப்காக தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஐசலுக்காக தான். ஸோ ஓகே நம்ம வந்து இதை வந்து முடிப்போம், என்னை வந்து நீ நம்புன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஐசல் கிட்டே சொல்லும் போது நான் வந்து இதை கேட்டு ரொம்பவுமே டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வந்து உன்னை நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது பேக் யூசூல் நீ வந்து என்ன தான் வந்து நினைக்கிறேன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்மளோட ஐசல் வந்து பையனை யோசிக்கிறாங்க. ஏன்னா லிட்ரலாக இந்த பாயிண்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மான்ஸ்டர் அதாவது 2 மான்ஸ்டர் கூடயே ஃபைட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா மாயாஷேங் ஹாங்பேனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நீ என்ன வந்து சூஸ் பண்ண? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக நிறைய பேர் வந்திருக்காங்க, ஏன் வந்து நீ என்ன சூஸ் பண்ண அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்து நீ கரெக்டாக இருப்பேன்னு நினச்சேன், ஸோ உன்னால் வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இவன் வந்து நான் நம்புகிறான், நான் கண்டிப்பாக இவனுக்காக எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன்ற சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜிக் வந்து காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து எஃபெமரல் ரெசனன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6th கிளாஸ் இல்லைனா அதுக்கு மேலே இருக்க ஒரு கிளாஸ் வந்து அப்பியர் பண்ணால், அதாவது அந்த கிளாஸ் அட்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபினாமினன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து எப்படி அவளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட மானம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகக்கூடாது, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிருக்கணும், எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சதறக்கூடாது, மெயினான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாமினனுக்கு பயங்கரமான மானா வந்து தேவைப்படும். இந்த இடத்துல சப்போஸ் நான் நிறைய மானுவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஃபினாமினனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேர் தான் மானா கவுண்டர் கரண்ட். ஸோ இது மட்டும் நடந்துச்சுன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மானாவே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு ஃபஸ்ட் இயர்னால் எப்படி இதை வந்து பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்க வந்து லேடி ஆஃப் த விண்டர்ன்ற டைட்டிலுக்கு ஒரு ஒர்த்தியான ஒரு ஆள் தான். ஸோ ஓகே ஹைஸில் வந்து அவங்களோட ஒர்த்தினஸ் காட்டும் போது நான் வந்து என்னோடய விஷயத்தை வந்து காட்டணும் இல்லையா. ஸோ எல்லாமே என்னோடய பிளான் படி தான் போது, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னோடய பிளான் வந்து நாங்கள் 2 பேர் இந்த 5 மிட் லெவல் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளிங்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி லைக் ஸ்க்ராட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஹைமர்டன்ட்டு ஒரு மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் வந்து கொடுத்துட்றான். ஸோ இந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கவ் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் அடுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த ஹைமர்டன் சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல 5 மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 5 மான்ஸ்டர் பற்றி என்னால் க்ளீனாக வந்து காட்ட முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட நம்ம இருக்க எல்லா மானாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் என்னால் க்ளீனாக வந்து எல்லா இமேஜஸும் காட்ட முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது இவனோட பிளான் வந்து சிம்பிள் தான். இந்த இடத்துல இவனோட பிளான் வந்து எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து சண்டை போடணுன்றது கிடையாது, எல்லா மான்ஸ்டர்ஸையும் சண்டை போட்டுக்க வச்சுக்கணுன்றது தான் பிளான். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ எல்லா மான்ஸ்டர் கூடயும் ஃபைட் பண்ணுறது பிளான் கிடையாது, எல்லா மான்ஸ்டரையும் ஃபைட் பண்ண வச்சுக்கிறது தான் பிளானு. ஸோ 5 பேருக்குள்ளேயே வந்து சண்டையை மூட்டி விடுறது தான் நம்ம ஹீரோட பிளான். ஸோ ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்கும், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்க மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆன் ஆயிரும். அதாவது பக்கத்தில் ஒரு மான்ஸ்டர் வந்து பவர்ஃபுல் ஆகிடுச்சு, அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆகணுன்ற சொல்லிட்டு அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர்னால அந்த மான்ஸ்டரோட இன்ஸ்டிங்க்னால பக்கத்தில் இருக்க மான்ஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 5 மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த சிச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் சிச்சுவேஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பேர் பாரோயிங் நைஃப், அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டு வச்சுக்கிறது. உங்களால் வந்து உங்களோட ஓன் பவரை யூஸ் பண்ண முடியலன்னா மற்றவங்ககிட்டேருந்து உங்களோட பவரை வந்து பாரோ பண்ணிக்கோங்க. இந்த ஏத்துவலில் இருக்க வெட்டரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்படி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து கொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லி நினச்சாங்க. நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணோடனே அதோட கொம்பு வந்து ஆக்டிவேட் ஆகும், பக்கத்தில் இருக்க மான்ஸ்டரோட இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அந்த 5 மான்ஸ்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை மூட்டி விட்டோன்னே ஓகே இந்த கைடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான மான்ஸ்டர். என்னென்னா இது வந்து பயங்கர சவுண்டான ஒரு ஸ்க்ரீமை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால ஸோ இந்த மான்ஸ்டர்னால கூட இருக்க அந்த பேட், அதாவது இந்த வவால் இருக்கு இல்லையா, இது வந்து சவுண்டுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸோ பிரிக் பை பிரிக் எல்லா பிளானையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பான். அந்த இடத்துல இருக்க ப்ரொஃபஸர்னாலையுமே இது வந்து நம்ப முடியல, எப்படி வந்து இந்த பையனுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ஸோ மான்ஸ்டரும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து எப்படி இவனால் புரிஞ்சிருக்க முடியுது. ஏன்னா ஈவன் நான் வந்து ஒரு மான்ஸ்டர் அகாடமிக்ஸில் இருக்க ஒரு மேஜரான ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலுமே என்னாலே வந்து இவ்வளோ விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து யார் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஐசலோட
ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னை இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ்க்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தன் 5 பேரையும் எதிர்த்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸோ அது ஒரு சாவஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கேவஸை எதிர்த்து யாருனால வந்து நிற்க முடியும். ஸோ அவளோட மானா வந்து உண்மையாகவே ரொம்பவுமே ஸ்டேபிளாகவும் ஃபோக்கஸ்டாகவும் வந்து இருக்குது. ஸோ அவள் வந்து அவளோட நைட்டை ரொம்பவுமே நம்புறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேக்யூசல் மேலே இருக்க ட்ரஸ்ட்னால தான் வந்து அவள் அப்படி இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து பயங்கரமான அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறான். ஈவன் யாருனாலுமே எதிர்பார்க்க முடியல. ஸோ நம்மளோட மாயா சிங் வந்து பிரின்சஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. உண்மையாகவுமே இந்த யோசியில் இருக்கா இல்லையா, ஸோ இவன் வந்து ஒரு ஐடியலான ஒரு நைட் தான்றமா சொல்லிட்டு மாயா சிங் வந்து நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கு வாயிலேருந்து இந்த வார்த்தை வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு நைட் அவனோட பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்மளோட மாயா சிங் வந்து சொல்கிறான். இந்த வீடியோவில் நான் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் சொன்னது சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃப்ளவர்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னே லிட்ரலாக அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாகவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வந்து ஷாட்டருன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்ன அடுத்த செகண்டே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சதைச்சிடுது. பட் ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆனாலுமே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் வந்து ஸ்டாப் ஆகி அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எந்திரிச்சிதுங்க. ஸோ என்ன தான் பண்ணியும் அவங்களால ஃபைனலாக வந்து முடிக்க முடியல பார்த்தியா. ஸோ அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி பார்க்கும்போது ஷாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸில் வந்து கத்துறாங்க. ஸோ அடுத்த செகண்டே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா செதஞ்சு போயிடுது. இந்த பேட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. லிட்ரலாக நம்ம ஹீரோவும் ஐஸலும் வந்து பார்த்தீங்கன்னா தரம் காமிச்சிருப்பாங்க, யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் நம்மளோட ஹாங்வேனுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஐசல் ஸ்ட்ரைக்குன்றமா சொல்லிட்டு ஃபைனலாக முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து முடிச்சிட்டான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து 5 பேர் வந்து எதிர்த்து சண்டை போடலான்னு சொல்லும் போது ஐசல் வந்து 5 ஏன்னா பைத்தியம் முடிச்சிச்சாம சொல்லிட்டு கேட்கும் போது நம்மளோட ஹீரோ வந்து இல்லைப்பா உன்னால் முடியும், நான் வந்து உன்னை நம்புகிறேன். ஸோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இவன் வந்து என்னை நம்புகிறான். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து அவனுக்கான நம்பிக்கை வந்து தோக்கடிக்க மாட்டேன். ஸோ அதை வந்து லைக் வீணாக போக விட மாட்டேன். என்னை வந்து நிறைய பேர் எதிர்த்து நின்னாலும் இந்த லைட் வந்து என்னை எப்பயுமே நம்புது. ஸோ இந்த லைட்டை நான் ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் என்னோடய வாழ்க்கையோட இதுவே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சிடுறாங்க. எப்பாடியோ முடிச்சாச்சு பண்ணமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து ஸ்கோர் போர்டையுமே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்மளோட ஐசல் அண்ட் தென் நம்மளோட பேக்யூசல் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. மொத்தம் 199 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸில் மாயா சிங், ஹாங் பியோ, நாடோல் பீட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 137 பாயிண்ட், கிட்டத்தட்ட 62 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடில் இருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டாக தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவங்க ஹாங் பியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது இல்லைப்பா நம்ம வந்து உண்மையாக நம்பி தான் ஆகணும், அவங்களோட ஃபைட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நம்ம சொல்லிட்டு நம்மளோட இவன் அதாவது மாயா சிங் வந்து சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்னோட நைட்டாக பேக்யூஸில் இருந்தால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருப்பேன். ஏன் வந்து இந்த காமனர் வந்து இந்த ஐசலுக்கு ரொம்பவுமே டெடிக்கேட்டடாக இருக்கான். இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான பிரின்சஸ் நான் தான், எனக்கான ஒரு நைட்டாக தான் அவன் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப பொசசிவாக என்னென்னோ யோசிக்கிறாங்க. ஸோ போக போக தான் நம்மளுக்கு வந்து புரியும். போக போகனா அடுத்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து புரியும். இந்த தோல்வியை கண்டிப்பாக என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது, என்னால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, நான் பேக்யூஸில் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கும் போது சைரன் ஒர்க்கனா இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இவன் அந்த காமனரும் ட்ரைடரும் இருக்க குரூப் கிட்ட நாங்கள் தோத்துட்டதை கேள்விப்பட்டு தான் வந்திருப்பா, இவன் ரொம்பவுமே அனாயிங்காக இருக்கானம்மா சொல்லிட்டு நம்மளோட ஹாங் மேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ளேம் வந்து அவங்களோட நோட்டில் வந்து என்ன எழுதுறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஐஸில் வந்து கிறிஸ்டல் ஃப்ளவரை இந்த அளவுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை வந்து அவள் லேர்ன் பண்ணி பண்ணுறதே யாருமே வந்து எதிர்பார்க்கல. கிறிஸ்டல் ஃப்ளவருன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸலோட ஐடென்டிட்டி ஸ்பெல்லாகவுமே வந்து இருக்கும். அவரோட கான்ஃபிடென்ஸ் அவள் வந்து பயங்கரமாக வர வச்சதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாள். ஸோ பட் ஒரிஜினல் நாவல் படி இது போகாமல் நம்மளோட பேக்யூஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் மொத்த விஷயமே வந்து மாறிடுச்சு. ஸோ அவளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்யூஸில் வந்ததுனால தான் மொத்த விஷயம் மாறிச்சுன்றதை நம்மளோட ஃப்ளேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்புகிறாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஸ்டோரி படி ஸோ மாயா சிங்கும் ஐசலும் ஃபைனலாக அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணோன்னே உலகம் வந்து முடியுது. மேபி வாட் இஃப் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி இருக்கலாம், ஒரு நேம்லெஸ் கேரக்டராக பேக்யூஸில் வந்து வந்திருக்கலாம், அவனுக்கு வந்து ஐசலில் ரொம்பவே பிடிச்சிருக்கலாம், அந்த இடத்துல அவனோட மொமெண்ட் வந்து அந்த மாதிரி முடிஞ்சாலுமே அவன் வந்து மாயா சிங்கை இருந்து ரிக்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அதனால வந்து அவன் லவ் பண்ண அந்த பர்சன் அதாவது நம்மளோட ஐஸை வந்து வாழ்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடத்த கிளியர் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்.
உண்மையாகவுமே பேக்யூஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள் தான். அவனுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு லவ் ஃபெல்ட்டாக இருந்துச்சுன்னா அவன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பண்ணியிருப்பான். ஸோ எனக்கு வந்து என்னென்னே புரியலன்றமா சொல்லிட்டு ஃப்ளேம் வந்து ஒரு தியரியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுல நிறைய தியரி அந்த மாதிரி ஒரு தியரியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து பக்காவாக ஒரு தியரி வந்து யோசிக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு உண்மையாக பொய்யான்றது தெரியாது. பட் நம்மளோட பேக்யூஸில் ஒரு ரிக்ரெஸாக பார்க்காம ஒரு ப்ரொசஸராக நம்மளோட ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து எப்படி தான் ஒரு ஃபீலிங் வந்து ஃபீல் பண்ணுறான்றது எனக்கு வந்து புரியலன்றமா சொல்லிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து யோசிக்கும் போது அந்த இடத்துலையே நம்மளோட எபிசோட் 5மே வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அதாவது மான்ஸ்டர் மார்க் பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. அவனுக்கான எக்ஸ்பியுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாறினதான் நம்ம ஹீரோக்குமே நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த வாட்டி எனக்கு ரிவார்டாக என்ன கிடைக்கும்னு வந்து தெரியல. பட் நான் நிறைய ஸ்கில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணும். ஏன்னா வர எபிசோட்ஸ்க்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து மெயினான ஒரு விஷயமா இஃபானல்ஸ் கிராஸ்கின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. இதுதான் சீசன் 2ஓட லீடாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ லைக் நம்மளோட ஜின்வுக்கு எப்படி வந்து ஒரு கீ கிடைக்குமோ ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹீரோக்குமே இந்த இடத்துல ஒரு கீ வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. அதுதான் ஐஃபனலோட கிராஸ் கீ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரேர் கிளாஸில் இருக்க ஒரு ஐட்டம். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து டெய்டிஸ் இருக்க பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். லைக் லிட்டராக கடவுள் மாதிரி இருக்க ஆளுங்க இருக்க இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனால் போக முடியும். மேபி அவனால் அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுமா இல்லையான்றதுலாம் நம்மளுக்கு போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போதைக்கு என்னால் வெளில போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த நெக்ரோமான்சர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, அதுதான் இந்த கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துலையே நம்மளோட எபிசோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நான் கிட்டத்தட்ட மொத்த ஃபைனல் சாப்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டேன். சீசன் 1ஓடது. சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு நான் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனோடனே அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன மான்வாக்கு மூவ் பண்ணலான்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரீஸ்க்கு நீங்கள் பயங்கரமான ஒரு 11 சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் ஃபைனல் எபிசோட ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு மொத்தமாக வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த சீரிஸ் என்ன வேணுன்றதை சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல சீரிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.